வணக்கம் நண்பர்களே. இன்று ரிலீஸ் ஆகி இருக்கும் கான் சிட்டி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கதை என்னன்னா, கர்நாடகாவில் ஒரு ஹோட்டல் நடத்தி குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வர்றார் அர்ஜுன் தாஸ். அவரோட மனைவியா அண்ணா பெண், கூடவே யோகி பாபு வடிவுக்கரசியும் இருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல மகனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா மாலையில் ஒரு மர்ம நபர் நான் உங்க பெரியப்பான்னு சொல்லி அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிடுறார். இதுக்கு பிறகு போலீஸ் விசாரணை நடக்குது. அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சதும் அந்த குடும்பத்துக்கே பெரிய அதிர்ச்சி. உண்மையில் இவங்க யார், அந்த குழந்தை யார், கடத்தினவர் யார், இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் கான் சிட்டி. படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி ரொம்பவே சுவாரஸ்யமா நகருது. அடுத்து என்ன நடக்கும்னு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே போகுது. அர்ஜுன் தாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ரொம்ப நல்லா செட் ஆகியிருக்காரு. அவரோட குரல், பாடி லாங்குவேஜ், நடிப்பு எல்லாமே கேரக்டருக்கு சரியா பொருந்தி இருக்கு. அண்ணா பெண்ணும் நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் வெறும் காமெடிக்காக மட்டும் இல்லாமல் கதைக்கும் முக்கியமான கதாபாத்திரமாக வர்றார். வடிவுக்கரசியோட சேர்ந்து வரும் காட்சிகள் நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஆனா படம் போக போக திரைக்கதை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருது. சில காட்சிகள் ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்படி எப்படி நடக்கும் நன்னு கேட்க வைக்கும் லாஜிக் மீறல்களும் இருக்கு. குறிப்பா இரண்டாம் பாதியில இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்ஸும் பரபரப்பும் இருந்திருந்த படம் இன்னும் நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். டெக்னிக்கலா பார்த்தா படம் நல்லா இருக்கு. ஒளிப்பதிவு சூப்பர். பின்னணி இசையும் பல காட்சிகளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது. பாடல்கள் மட்டும் அவ்வளவா மனசுல நிற்கலை. பிளஸ் பாயிண்ட்ஸ்: அர்ஜுன் தாஸ் நடிப்பு, யோகி பாபு வடிவுக்கரசி காம்போ, முதல் பாதி, ஒளிப்பதிவு, பின்னணி இசை. மைனஸ் பாயிண்ட்ஸ்: இரண்டாம் பாதி கொஞ்சம் பலவீனம், சில பழைய மாதிரி காட்சிகள், லாஜிக் மீறல்கள். மொத்தமா சொல்லணும்னா கான் சிட்டி ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கிற படம். நடிகர்களோட நடிப்பும் டெக்னிக்கல் தரமும் நல்லா இருந்தாலும் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இன்னும் சிறந்த படமா இருந்திருக்கும். அதனால் இந்த படம் ஒரு ஒன்ஸ் வாட்ச் படம். நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய தமிழ் சினிமா ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.